தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஜம்மு காஷ்மீரில் இயற்கை பேரிடரால் சேதமடைந்த சாலைகள் இன்னும் சீரமைக்கப்படாததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான டன் ஆப்பிள்கள் குறித்த நேரத்தில் சந்தையை அடையாமல் அழுகி வருகின்றன. விவசாயிகள் மற்றும் வர்த்தகர்கள் கோடிக்கணக்கில் இழப்பை சந்திக்கும் நிலை உருவாகியுள்ளது. கடந்த மாதம் கனமழை மற்றும் மேகவெடிப்பு காரணமாக ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலையின் சுமார் 300 மீட்டர் நீள சாலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. மேலும் பனிப்பாறை சரிவுகளும் ஏற்பட்டதால் செனானி, உதம்பூர், நஸ்ரி, பனிஹால் பகுதிகளில் சாலைகள் கடுமையாக சேதமடைந்தன. இதனால் நூற்றுக்கணக்கான கண்டெய்னர் லாரிகள் நாள் கணக்காக சாலைகளில் சிக்கியுள்ளன. சாலைகள் 20 நாட்களாக சீரமைக்கப்படாததால் கண்டெய்னர்களில் இருந்த ஆப்பிள்கள் அழுகிய நிலையில் பெட்டியோடு சாலைகளில் வீசப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதித்துள்ளது. இந்தியாவில் 80% ஆப்பிள்கள் காஷ்மீரிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் நிலையில் விநியோக தொடர் பெரும் சிக்கலில் சிக்கியுள்ளது. சாலைகள் சரி செய்யப்படாததை எதிர்த்து முதல்வர் உமர் அப்துல்லா அதிருப்தி தெரிவித்ததுடன் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியுடன் பேசியுள்ளார். அடுத்த 24 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கட்கரி உறுதியளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து காஷ்மீர் ஆப்பிள்களை ரயில் மூலம் டெல்லிக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது.